அவருடைய குருநாதர் பாரதி ராஜா இறந்து 2 வாரத்தில் பாக்யராஜ் இந்த கலைத்துறை விட்டு போயிட்டாரு. கிரேட் மேன். பாரதி ராஜாவை எவ்வளவு நாள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு பாக்யராஜும். நானும் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இங்க இருந்தேன். என்னுடைய நேபர். சினிமாக்காரங்க சொந்தக்காரங்க நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. சிறப்பாக வாழ்ந்து இந்த கலைத்துறைக்கும் தமிழகத்துக்கும் அவர் பல கருத்துள்ள படங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை யதார்த்தமாக பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் இன்றைக்கு தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல கருத்துள்ள படங்களை தந்திருக்கிறார்கள். மனிதனுடைய பிறப்பு தெரியுதே தவிர இறப்பு எப்பன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவில் வீட்டுக்கு போன போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் திடீர்னு அவர் காலமாயிட்டாங்க போது என்னால் நினைச்சு கூட பார்க்க. ஆகவே இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு கொடுக்கிறானோ இருக்கிற காலத்தில் நல்லதை பண்ணிட்டு போனோம். இந்த கலை உலகம் உள்ள வரைக்கும் பாக்யராஜை இந்த கலைத்துறையும் தமிழக மக்களும் மறக்க மாட்டாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருடைய எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய மகன் அருண் விஜய் சார்பாகவும், ஸ்ரீதேவி பிரீதா என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சார்பாகவும். ஏன்னா ஸ்ரீதேவி அவங்க கூட அம்மா வந்தாச்சுன்னு பாக்யராஜ் சார் கூட குழந்தை நட்சத்திரமாக எழுதிது. நான் அதிக படங்கள் நடிக்கல. அவர் கூட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த படத்தில் நடித்தார். ஆனால் நடித்ததை விட நட்பா இருந்த காலங்கள் நிறைய. அவர் ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி விடைபெறுகிறேன். நான் பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய சிறந்த நண்பர். 40 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் சந்தானு, பூர்ணிமா, பாக்யராஜ் அவர்கள் என்னோட இருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படுக்கையில் இருக்கும் பொழுது துருக்கிலினுக்கு பாக்யராஜ் அங்கே பார்த்துட்டு வந்தார். அதுலேருந்து எனக்கு மிகவும் நட்பு. இப்போ 2-3 மாதம் முதல்ல அவரை பார்த்து நானும் என் மனைவியை பார்த்தோம். பார்க்கும்பொழுது நல்லா தான் இருந்தார். நல்ல அது சிறந்த கலைஞர். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பொக்கிஷம் அவர் இல்லை என்பதை தெரிவிப்பது பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. கலை உலகத்துக்கு அவர் செஞ்ச இதை யாரும் மறக்க முடியாது. மேலும் ஒரு கிராமிய வாழ்க்கையை சித்தரித்து அதன் மூலமாக பல சிறந்த படங்களை எடுத்த ஒரு அறிஞர், ஒரு கலைஞர் நம்ம இல்லை என்பது மிக வருத்தமாக இருக்கின்றது. என்னுடைய வருத்தத்தை பூர்ணிமா அவர்களுக்கும், சந்தான அவர்களுக்கும், அவருடைய டாக்டர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நமது நாட்டினுடைய இழப்பு, தமிழ்நாட்டு இழப்பு, மிக வருத்தப்படுகிறேன். வணக்கம். இன்னொன்று, தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி விஜய் முதலமைச்சருக்கு நன்றி. பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுப்பதற்கு அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு சார்பாக மரியாதை என்றாலே தமிழ்நாடு பூராவும் சேர்ந்ததாக அர்த்தம். ஒவ்வொரு மக்களும் 8 கோடி மக்களும் மரியாதை செலுத்துவதாக அர்த்தம். அந்த மரியாதை கொடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் திருசக்தி சுந்தர்ராமன், ஊடகவியலாளர், பத்திரிகை அதிபர் மற்றும் தொழிலதிபர். பாக்யராஜ் அவர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டீங்கன்னா, முதலா 1978 முதலாக பாக்யராஜ் அவர்களை கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ராஜாக்கள் பீரியட்ல, நான் பிலிமாலயால அப்போ நிருபராக இருந்த பீரியட்ல அவரை முதலாக அட்டைப்பட கட்டுரையில பேட்டி போட்ட பத்திரிகையாளர் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. அதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக, 49-48 வருடங்களாக நண்பராக இருந்து
போன மாதம் கூட என்னுடன் நுங்கம்பாக்கத்தில் உட்கார்ந்து 1 மணி நேரம் வந்து பேசிக் கொண்டிருந்தார். என்னுடைய தமிழக அரசியல் மற்ற பத்திரிகைகளை பற்றியும் வந்து எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் போன மாதம் வரைக்கும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய குருவை இழந்தவுடன் அந்த துக்கத்திலேயே சிஷ்யரும் வந்து பல படங்களில் குருவை மிஞ்சிய சிஷ்யராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்யராஜ் இன்னைக்கு மக்களுடைய மனங்களில் எவ்வளவு தூரம் இடம் பெற்றிருக்காருங்கிறதுக்கு வந்து இங்கே கூடியிருக்கிற கூட்டமும் அவருக்காக கண்ணீர் சிந்தும் கூட்டமுமே சாட்சி. அரசு மரியாதை என்பது ஒரு மிகப்பெரிய மரியாதை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த மரியாதையை கொடுத்து தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பாக்யராஜின் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். ஒரு திரைக்கதையில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய திரைக்கதை திலகமாக இருந்தவர். தமிழ் திரையுலகம் ஒரு திரையுலக சாம்ராஜ்ய மன்னனை இழந்துவிட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 1978 முதலாக அவரை பேட்டி எடுத்த போது நினைத்த நாள் இன்னும் கண்ணீருடன் நினைவுக்கு வருகிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம். காரவுடைய நாராயணன் சார் எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால பழக்கம். நான் படம் எடுக்கிற போது நான் காரைக்குடி நாராயணன் என் படத்தில் நடிக்கலைனாலும் அவரோட நட்பு நிறைய இருந்தது. காரணம் என்னன்னா நானும் பாரதி ராஜாவும் ஒரே வீட்டில் இருந்ததுனால அவர் அடிக்கடி வருவார். இப்போ எங்களுடைய சங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் அவர் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் இருந்தேன். அவருடைய பண்பு யாரையும் புண்படுத்த மாட்டார். பேசுறது கூட யோசிச்சு பேசுவார். அவர் நேற்று எங்கிட்ட 1 மணி நேரம் காலையில் பேசி வேற இந்த சங்க உடைய தேர்தலாம் பேசி அதை எப்படி பண்றேன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. முதல் நாள் நான் ஏர்போர்ட்லேருந்து வர்றேன் சார் பேசுறேன். தினமும் என்னோட பேசிக்கிட்டாரு. கடந்த 10 நாளா நான் ஒரு தினமணியில் எழுதின ஆர்டிக்கிளுக்கு அவர் தான் அணிந்துரை கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட பேசணும்னு நினைத்த போது அவர் காலமாயிட்டாருன்னு நம்பவே முடியல. அவருடைய எண்ணத்தில் மார்னிங்கிலிருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரு வாழ்ற நிலைமையில அவருடைய கண்கள் தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் மீண்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு நான் நம்புறேன். அவர் மறைந்ததா நம்பல. அவருடைய புகழ் என்றும் வாழும். வணக்கம். கே. பாக்யராஜ் அவருடைய மறைவு மிகப்பெரிய பேரதிர்ச்சி. எனக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சி. ஏன்னா அவர் ஒரு பீக்கில் இருந்த காலகட்டத்திலையும் சரி, இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்திலும் சரி, அப்ப இருந்த உதவி இயக்குனரும் சரி, இப்ப இருக்க உதவி இயக்குனரும் சரி, ஒரு கதை பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சார்ட்ட போய் காமிச்சு, இந்த கதை ஓகே தானே சார், ஸ்கிரீன் பிளே ஃபார்மெட் ஓகேவா, டெம்போ இருக்கா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு இப்ப வரைக்கும் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்க. பல உதவி இயக்குநர்களுக்கு அவர் வந்து ஒரு குருவா இருந்திருக்காரு. பார்த்திபன் சார், பாண்டியராஜ் சார், லிவிங்ஸ்டன் சார், GM குமார் சார்னு பல பேர் அவருக்கு நேரடி உதவியாளர் இருந்தா கூட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அவர்கிட்ட ஒர்க் பண்ணாமலே அவரை குருவா ஏற்றுக்கிட்ட பல பேர் இன்னைக்கு பெரிய டைரக்டர் ஆகியிருக்காங்க. அந்த அளவுக்கு திரைக்கதையில தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய லெவலில் புகழ்பெற்ற ஒரு திரைக்கதை மன்னன், திரைக்கதை திலகம் என்று போடக்கூடியவர். அதனாலே எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் அசைக்க முடியாத தலைவரா, மரியாதைக்குரிய தலைவரா, மதிப்புக்குரிய தலைவரா இத்தனை வருஷம் இருந்தாங்க. அவருடைய நிர்வாகத்தில் நான் துணைத் தலைவராக இருந்தது எனக்கு பெருமை. அவர் பாரதிய சார்ட்ட ஒர்க் பண்ண காலங்களிலும் சரி, அவர் ஹீரோவா உருவான புதிய வார்ப்புகள், இன்று போய் நாளை வா, ஒருகை ஓசை, சுவரில்லாத சித்திரங்கள், பொய்சாட்சி, கன்னி பருவத்திலே, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் போச்சு, எங்க சின்னராஜா, முந்தானை முடிச்சு, ராசுக்குட்டி, இது நம்மாளு, வேட்டியை மடிச்சுக்கிட்டு, ஞானப்பழம், ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, ஆறாரோ ஆறிதரோ, இப்படி அவர் இயக்குன படங்கள் அத்தனையுமே தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திரைக்கதை அடையாளம். அந்த படங்களை பார்த்தாவே மக்களை தொடர்ந்து கைத்தட்ட வைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம கத்துக்கலாம். அந்த திரைக்கதை ஆசான், எங்களுக்கெல்லாம் திரைக்கதை ஆசான திகழ்ந்த பாக்யராஜ் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனாருங்கிறது எங்களால் நம்பவே முடியல. ஏன் நான் ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறேன்னா, நான் ஹீரோவா சமீபத்தில் நடிச்ச ஒரு படம், மக்கள் தலைவான ஒரு படம்,
அந்த படத்துல ஆடியோ ஃபங்க்ஷன்ல சார் தான் சீஃப் கெஸ்ட். எல்லாரும் வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. பாக்யராஜ் சார் மட்டும் கடைசியா கிளைமாக்ஸ்ல பேச வைக்கணும்னு வெயிட் பண்ண வச்சோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எனக்காக மேடையில் உட்காந்து கடைசி ஆளா முத்தாய்ப்பா பேசி போனாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகத்தில் அவர் கடைசியாக அட்டன் பண்ண ஒரு நிகழ்ச்சி வந்து நான் ஹீரோ நடித்த மக்கள் தலைவர் படமாக தான் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு, அது கடைசி ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய மகன் ஹீரோ சாந்தனு, அவருடைய மகள் மேடம் பூர்ணிமா மேடம், அவருடைய நண்பர்கள், அவருடைய சிஷியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன். எல்லாம் வல்ல கடவுள் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து தன்னுடைய திருவடி நிலையில் இளைப்பாற வைப்பதாக ஆமீன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாக்யராஜ் சார் அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 7. லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய பிறந்த நாளும் 7. லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நான் பொக்கே வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அதே ஜனவரி 7ஆம் தேதி பாக்யராஜ் சாரோட பிறந்த நாளுக்கு முருங்கைக்காய் வாங்கிட்டு போவேன். அப்போ என்னை கிண்டல் பண்ணுவார், வாக்குலு 2 நாளைக்கு என் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் பொரியல் தான் போல அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு முருங்கைக்காயில் பாக்யராஜ் சாருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தேன். தயவுசெய்து இதை விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சினிமாக்காரன், பாக்யராஜ் சார் ஒரு சினிமாக்காரர். சினிமாக்காரங்களுக்கு என்னோட ஸ்டைலில் தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, பாக்யராஜ் சாரோட அடையாளமே அந்த முருங்கைக்காய் தான். ஜனவரி 7 பாக்யராஜ் சாரோட பிறந்த நாள். இன்னைக்கு 27 தேதி. அந்த 7 இந்த 7 27 6வது மாதம் 2026வது வருடம். இதை கூட்டுனீங்கன்னா அது கூட 7ல் தான் வருது. அதனால தான் அந்த 7 நாட்கள் அப்படின்னு படம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அசிஸ்டன்ட் முருகன் அவர்கள் என்னை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிறதா சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து தட்டில் பூ பழம்லாம் வச்சு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். நீங்கள் தான் வசனம் எழுதணும், பாடல் எழுதணும் அப்படின்னு. ஆனால் அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க, முருகா நீ ஜெயிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ள நீங்கள் பாரதி ராஜா சார்ட்டு கூட போயிட்டீங்க, குரு கூட சேர்ந்து சிஷியனும் போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் மறையல. இன்றைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக உங்கள் கண்ணை தானம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி மற்றவர்கள் எல்லோரும் கண் தானம் பண்ணுங்க. இன்னைக்கு பாக்யராஜ் சார் இறந்துட்டாலும் அவருடைய கண்கள் வழியாக மக்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார். பட்டி தொட்டி எல்லாம் அவர்களுடைய படத்தின் மூலம் கருத்துக்களை சொன்னது போல் அவர்களுடைய சிஷ்யர்களும் கண்டிப்பாக கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு ஆள் உயர மாலையோ அல்லது வைரமோ தங்கமோ எதுவும் அந்த முருங்கைக்காக்கு ஈடாகாது. அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும். குவிக்காத வெற்றி இல்லை, தடம் பதிக்காத துறை இல்லை. அரசியல், பத்திரிகை, சினிமா என்று எல்லாவற்றிலும் கால் தடம் பதித்து வெற்றி பெற்ற மாபெரும் கலைஞன். சினிமாவில் எடுத்துக்கொண்டாலும் இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா, கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என்று எல்லா தடத்திலும் கால் பதித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி இந்திய அளவில் அமிதாப் பச்சன் முதற்கொண்டு எல்லாவரையும் இயக்கிய மாபெரும் கலைஞர். ஒரு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும்னு நிர்ணயம் பண்ணுவார். இன்னைக்கு அவருடைய கிளைமேக்ஸ் ஆண்டவன் எழுதியிருக்கான். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கோடானு கோடி ரசிக பெருமக்களின் சார்பாக நானும் பிரார்த்தனை செய்கிறேன். என்ன சொல்றது,
தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய லோஸ் தான் இன்னைக்கு லைஃப்பில். அவ்வளோ பப்ளிகேஷன் அல்லது அவ்வளோ என்ன மனசுக்குள்ள அவ்வளோ ரெஸ்பெக்ட், அன்பு எல்லாமே இருக்கு. அது சொல்ல முடியாது. இட்ஸ் a great loss for all of us. ஒரு லெஜெண்ட் நம்ம விட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு பெரிய பிரதர் தான். இட்ஸ் a great loss. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆண்டி செங்கியா. மலேசியா தேசிய புகார் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். தேசிய புகார் மையத்திலிருந்து துணைத் தலைவர். என்னுடைய ஆழ்ந்த மலேசிய மக்கள் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் அவர்கள் இன்றைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் இவர் என்னுடைய இனிய நண்பர். மலேசியாவுக்கு பல தடவை வந்திருக்கின்றார். பல நிகழ்ச்சியில் எங்கள் கூட கலந்திருக்கின்றார். பல படங்கள் மலேசியாவில் இவரோட படம் மிக புகழ்பெற்று இருந்திருக்கின்றது. ஆகவே மலேசியா சார்பில் இவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.